அஸ்ஸலாமுஅலைக்கும். இன்னைக்கு நம்ம அருமையான 3 லெஹங்கா சோலியோட டிசைன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த லெஹங்கா சோலி ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கு. இது 2 குட்டி பசங்களுக்காக நான் தச்சிருக்கேன். இதுதான் அதோட சாரி. பாருங்க, நல்லா ஷைனிங்கா அழகா இருக்கு இதோட டிசைன். இந்த சைடு பார்டரு ஒரு 4 இன்ச்ல இருக்கு. ஒரு சாரின்னு நம்ம எடுத்துக்கிட்டா அதுல வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் முந்தானை பகுதி, முந்தானையில இருந்து வரக்கூடிய நெக்ஸ்ட் டிசைன் வந்து கொஞ்சம் கிராண்டா இருக்கும். அதுக்கப்புறம் சிம்பிளா ஒரு டிசைன் வரும். ஆல் ஓவர் டிசைன் லாஸ்ட் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் ஒரு பிளவுஸ் டிசைன் இருக்கும். இப்போ வரக்கூடிய சாரீல உள்ள சுத்துக்கு வரக்கூடிய அந்த சாரி வந்து துணி வந்து பிளைனா இருக்கும். இந்த மாதிரி அந்த பார்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒதுக்கிட்டு நடுவுல இருக்கிற அந்த சிம்பிளான ஆல் ஓவர் பார்ட்ஸ் வச்சு நாம லெஹங்கா சொல்லி தைக்கணும். இது நெக்ஸ்ட் சாரி. இந்த சாரி பாருங்க, ஒரு லைட் ப்ரௌன் கலர்ல இருக்கு. இந்த சாரி கொஞ்சம் திக்னஸா இருக்கு. திக்னஸா இருக்கிறதுனால நமக்கு அது ப்ளீட் கொடுப்போம்ல, ப்ளீட் அடுக்கி இல்லை லெஹங்காக்கு, அது கொடுக்கும்போது நல்லா ஸ்டிஃபா நிற்கும். ரொம்ப அருமையா அழகா இருக்கும். லாஸ்டா அதோட அவுட்லுக் நீங்க பார்ப்பீங்க இன்ஷால்லா. பாருங்க எவ்வளோ அருமையா லேயர் லேயரா வந்திருக்கு. பாருங்க, இது வந்து உள் பகுதியில வரக்கூடியது. அதுக்கப்புறம் இது வந்து ஆல் ஓவர் டிசைன். இதுதான் பிளவுஸு. அதுக்கப்புறம் இந்த டிசைனு. அதுக்கப்புறம் முந்தானை வரும். நல்லா மடிப்பு நல்லா நிற்கும். இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸா இருக்கு இந்த சாரி, நல்லா மடிப்பு நிற்கும். ஸ்கை ப்ளூ கலர் சாரி வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. உள்ள கேன் கொடுக்கறதுனால கொஞ்சம் பஃபியா நல்லா தூக்கிட்டு நிற்கும். பாருங்க, காட்டன் லைனிங். இந்த லைனிங் துணி வந்து உள்ள கேன் நம்ம கொடுக்க போறோம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்றோம். அப்போதான் நமக்கு நல்லா பஃபியா வேணும்னா அப்படி காட்டும். கேன் அட்டாச் பண்றதுக்கு காட்டன் லைனிங். அதுக்கப்புறம் இந்த கிரேப் துணி மேல கொடுக்க போறோம். அதுக்கு மேலதான் அந்த பிளிட்டட் லெஹங்கா வந்து மேல வரும். கிரேப் துணி லைனிங் துணி வந்து கிராஸ் கட்டிங்ல கட் பண்றேன். காட்டன் லைனிங் வந்து கிராஸா நம்ம நார்மலா போடுற மாதிரி கட் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தான். அதுக்கப்புறம் மேல பிளீட்டட்க்கு நான் வந்து 2:30 கட் பண்ணியிருக்கேன். பெரிய பாப்பாக்கு, சின்ன பாப்பாக்கு 2 மீட்டர் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பேக் சைட்ல நம்ம எலாஸ்டிக்கும் கொடுக்க போறோம். ஸோ அதனால கொஞ்சம் சுருக்கமும் இருக்கும். அதுக்கு ஒரு 5 to 6 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விடணும். பிளீட்டட்க்கும் அதுக்கும் நான் எக்ஸ்ட்ரா துணி விட்டு நான் வந்து மெயின் ஃபேப்ரிக் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கை வந்து பஃப் கை. பஃப் கை நம்ம வந்து எப்படி வந்து வெட்டி தைக்கலான்றத பார்க்க போறோம். லைனிங் துணி வந்து கரெக்டான அளவு. இப்போ 4 இன்ச்சு கைனா 5 இன்ச் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். மேல 1/2 இன்ச் தைக்க, கீழே 1/2 இன்ச் தைக்க நமக்கு சரியா வந்துடும். பஃப் இன்னும் தூக்கலா நிக்கிறதுக்கு உள்ள லைனிங் துணி நடுவுல லைட்டா நம்ம தைச்சோம், இன்னும் பஃப் தூக்கலா தெரியும், நல்லா பஃபி அழகா இருக்கும். அப்படி கூட நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் வீடியோஸ்ல எல்லாம் நான் போட்டிருக்கேன் பஃப் கை தைக்கிறது. ஸோ இதுல நம்ம சிம்பிளா பார்க்கலாம். ஸோ இதுக்கு துணி வந்து இந்த பஃப் கை விட எக்ஸ்ட்ரா நான் எடுத்திருக்கேன். சைட்ல ஒரு 4 இன்ச் அகலம் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு பஃப் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து மேல் பக்கம் ஃபில்ட்டு பிடிச்சிக்கிறேன். குட்டி குட்டியா இந்த ஃபில்ட்டை நான் பிடிச்சிக்கிறேன். இப்போ இந்த சைடு எப்படி பிடிச்சோமோ அதே சைடு தான் இப்படி நம்ம இப்படி திருப்பணும். அந்த ப்ளீட்டட் வந்து கரெக்டா வரணும். அதுக்காக இந்த சைடு ஒரு 1/4 இன்ச் நம்ம பிடிச்சிருந்தோம் அந்த ப்ளீட்ஸ், அதே மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். கீழே அந்த பெரிய பார்டர் வந்து கீழே லெஹங்காக்கு வந்து வர மாதிரி நான் வந்து வச்சுட்டேன். சின்ன பாப்பாக்கு வந்து ஃப்ரண்ட் சைட் பெரிய பார்டரும் பேக் சைட் சின்ன பார்டரும் வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா துணி அவ்வளோதான் இருந்துச்சு அந்த பார்டர் கிட்ட இருக்கிற துணி. மற்றதெல்லாம் பிளவுஸ் துணி, உள்ள வரக்கூடிய அது சுத்து துணி, பிளெயின் துணி இருந்துச்சு. இந்த சைடு இருக்கிற முந்தானி துணி, அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற இன்னொரு டிசைன், அதுவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணி தைச்சிட்டேன். பேக் சைடு சின்ன பார்டர் வரும்னு சொல்லி தான் உங்ககிட்ட நான் வந்து தைச்சேன். ஏன்னா 2 குட்டீஸ்க்கு நம்ம தைக்கும் போது அதுக்கு மாதிரி நம்ம பிளான் பண்ணி தான் இது கட்டிங் பண்ணணும். இல்லைன்னா நம்ம ஏற்கனவே கஸ்டமர் கிட்ட சொல்லி அவங்க பிளான் அது ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம தைக்கணும். பெரிய பாப்பா எப்படியும் ஒரு 1ஆம் கிளாஸ் போறதுனால ஒரு 5 வயசு 5.25 வயசு இருக்கும். இந்த குட்டி பாப்பாவுக்கு நான் தைச்சிக்கிட்டு இருக்கிறது இப்போ இந்த பஃப் கை. இந்த குட்டி பாப்பா வந்து இப்போதான் எல்கேஜி போற ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஸோ 2 குட்டீஸ்க்கும் வெவ்வேறு டிசைனு. சின்ன பாப்பாவுக்கு வந்து அந்த ப்ளீட்டட் வச்சு முந்தானைய பகுதியை வந்து அது மட்டும் யூஸ் பண்ணி
சேலை மாதிரி சேலை வியர் பண்ற மாதிரி அந்த ப்ளீட்டட் வைக்க சொல்லியிருந்தாங்க. கைக்கு பஃப் கை சொல்லியிருந்தாங்க. பேக் சைடுல போ சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ கீழே ப்ளீட்டட் நம்ம பிடிச்சதுக்கு அப்புறம் கீழே இப்படி மடிச்சு தைச்சிக்கலாம் ஒரு 1/2 இன்ச்சு. நான் இது கொஞ்சமா தான் வச்சிருக்கேன் இதுல ப்ளீட்டட் பஃப் கைக்கு. உங்களுக்கு இன்னும் ப்ளீட்ஸ் வேணும்னா அதிகமா துணி சைடுல இன்னும் விட்டுக்கோங்க. இப்போ கீழே மடிச்சு தைச்சிட்டு அப்படியே வச்சு நம்ம மேல் பகுதியில நம்ம மடிச்சு தைச்சிக்கலாம். இன்னொரு சேலையில நான் தைக்க போறேன் இல்லையா, அந்த பாப்பாக்கு வந்து அந்த துணி நடுவுல இருக்கிற அந்த துணி வந்து கரெக்டா வந்துச்சு. கொஞ்சம் ஒரு ஒரு 1 மீட்டர் அளவுக்கு தான் மிச்சம் ஆச்சு. ஏன்னா பேக் சைடு எலாஸ்டிக் வைக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடணும். அந்த பாப்பா கொஞ்சம் வந்து 4th கிளாஸ் போற ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி நான் கட் பண்ணி தைச்சிருக்கேன். அது உங்களுக்கு லாஸ்ட்ல நான் அவுட்லுக் காமிக்கிறேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஸோ அந்த நிறைய டிசைன் வரதுனால ஒரு சேலையில அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமர் கிட்ட ஃபர்ஸ்டே நம்ம வந்து சொல்லிடணும். கஸ்டமர் வந்து கொண்டு வந்து கொடுக்கும்போதே இந்த டிசைன் உங்களுக்கு வேணுமா சொல்லி அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதை நோட் பண்ணிட்டு தான் நம்ம தைக்கணும். பட்டு பாவாடை சட்டைக்கு வரக்கூடிய துணி ரெடிமேடாவும் கிடைக்குது. இப்படி நம்ம சேலையில தைக்கும் போது அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி தைக்கணும். இது மறக்காம நீங்க வந்து பிகினர்ஸா இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தங்க சேலை கொண்டாந்து தந்து உங்களுக்கு வந்து தைக்கணும்னு சொன்னாங்கன்னா, அதுவும் 2 குட்டீஸ்க்கு தைக்கணும்னு சொன்னாங்கன்னா கன்ஃபார்மா நீங்க கேட்டுக்கோங்க. துணி நடுவுல இருக்கிற அந்த டிசைன் இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான் வரும். இந்த துணியும் நான் யூஸ் பண்ணவா, இல்ல பிளவுஸ் துணி இருக்கு அதுக்கும் ஒத்து போகும் இந்த டிசைனு, அது யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி நீங்க அவங்க கிட்ட கேட்டுட்டு நீங்க தைங்க. தைச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து இது ஏன் இப்படி தைச்சீங்கன்னு கேட்டா நமக்கு அது அப்செட் ஆயிடும். ஸோ அதனால ஃபர்ஸ்டே நம்ம அது முடிவு பண்ணிட்டு நம்ம தைக்கணும். அதான் நமக்கு பெட்டரா இருக்கும். நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ஏன்னா நம்மளும் கஷ்டப்பட்டு தைக்கிறோம். காசு வாங்குறது பெருசு இல்ல. நம்ம தைச்சதுக்கு அப்புறம் கஸ்டமர் வந்து அதை வேர் பண்றாங்களா, அழகா இருக்கா, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஹாப்பியா இருக்காங்களா, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். பாருங்க பஃப் கைக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு 1/4 இன்ச்ல நம்ம வந்து லைட்டா டாட்ஸ் பிடிக்கல அதான் நான் சொன்னேன். ஆனா நான் இதுல பிடிக்கல. நான் கரெக்டான அளவு ஃபர்ஸ்டே நான் லைனிங் துணி வெட்டிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற எட்ஜஸ் எல்லாம் நம்ம கரெக்டா வெட்டி அந்த கைக்கு உண்டான அளவு நான் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். 2 பஃப் கையும் நம்ம வந்து தைச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ நார்மலா நம்ம பிளவுஸ் தைக்கிற மாதிரி நெக்கு தைச்சி, ஷோல்டர் தைச்சி, கை ஜாயின் பண்ணிட்டு டாட்ஸ் பிடிச்சி கீழே மடிச்சு தைச்சி அதுக்கப்புறம் சைட் ஜாயின் பண்ண வேண்டியதுதான். நம்மளோட பிளவுஸ் வந்து தைச்சி முடிச்சிடும். பேக் சைடு ஓப்பன் வரும். பேக் சைடு ஓப்பன் வைக்கும்போது ஜிப்பு வேணாம், ஹூக்கு வைங்க. அதுதான் சரியா இருக்கும். குட்டி பசங்களுக்கு போ வச்சா இன்னும் அருமையா இருக்கும். பாருங்க 2 கையும் நான் தைச்சிட்டேன். ஒரு சிம்பிளான ஒரு பஃப் தான் வச்சிருக்கேன். இப்போ பாருங்க ஷோல்டர் நான் ஜாயின் பண்ணிட்டு நெக்கு தைச்சி ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த கை ஜாயின் பண்றதுக்கு கையோட நடு பகுதி கரெக்டா எடுத்துட்டு லைட்டா நம்ம சிசரால கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்படி மார்க் பண்ணிட்டு இந்த நடு பகுதி கரெக்டா நம்ம ஷோல்டர்ல வச்சு இப்படி வச்சு தைச்சிக்கலாம். ½ இன்ச்ல 2 சைடு தைச்சிக்கலாம். 2 சைடு நமக்கு துணி சரியா வரும். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஷோல்டர் இருந்து தைக்க ஆரம்பிப்பேன். ஷோல்டர் ஒரு 2 இன்ச்ல தான் இருக்கும். தைச்சதுக்கு அப்புறம் ஒரு 1 1/2 இன்ச் வரும். அவ்வளவுதான். இன்னொன்னு பாயிண்ட் என்னன்னா, நீங்க ஷோல்டர் இப்போ தைக்கும் போது ப்ளீட்டட் வச்சு அந்த சைட்ல நீங்க வந்து வைக்க போறீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு துணி வைக்க போறீங்க. சேலை மாதிரி மடிச்சு அந்த ப்ளீட்டட் நீங்க வைக்க போறீங்க இல்லையா, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஷோல்டர் நம்ம நார்மலா தைக்கிறத விட கொஞ்சம் வந்து அதோட அகலம் நெக்கு கிட்ட அதை அகலம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க ப்ளீட்டட் அது ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஷோல்டர் வந்து சைட்ல அப்படியே வந்து கை பக்கமா அப்படியே சரிக்கு கீழே வந்துடும். ஸோ ஷோல்டர் நிற்காது. அதனால நீங்க அகலம் நெக்கோட அகலம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போதான் நீங்க ப்ளீட்டட் வைக்கும்போது அது கீழே வந்து சருகாம இருக்கும். நான் ஓப்பன் எல்லாம் தைச்சி ரெடி பண்ணிட்டேன். இப்போ பிளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க லெஹெங்கா வந்து அயன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி ப்ளீட்டட் பிடிச்சி நீங்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள கொடுக்கக்கூடிய அந்த லைனிங் கேன் அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம்.
பாருங்க ஒவ்வொரு மடிப்பா நான் வந்து இதை அயன் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த சேலையும் பாருங்க தைச்சிட்டேன். இவ்வளோதான் நம்ம ப்ளீட்டட் அவ்வளோ ஹீட்ல நம்ம அயன் பண்ணாலும் கேன் வைக்கும்போது அது கொஞ்சம் நமக்கு கம்மியாக தான் தெரியும். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பா நெக் வச்சிருக்கேன், லைட்டாக பஃப் வச்சிருக்கேன் மேலே. இந்த பார்டர் பாருங்க கைக்கு வந்திருக்கு, அருமையாக இருக்கு. ஃபுல்லாக நம்ம பைப்பிங் கொடுக்கும்போது நெக்குக்கு கைக்கு எல்லாம் அதோட லுக்கே வேற லெவலாக இருக்கும். ஃபுல்லாக ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரியே இருக்கும். பாருங்க பேக் சைடு இந்த மாதிரி நெக்கு வச்சிருக்கேன். போட் நெக் வச்சு ஒரே ஒரு ஹூக்கிங் இந்த சைடு. அதுக்கு மேலே நம்ம வேணா பட்டன் வச்சுக்கலாம், அது ஆப்ஷனல் தான். பின்னாடி பாருங்க ஹூக்கு வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்க டிசைன் தைக்கும் போது ஷோல்டர் அளவும் அந்த ஆம் ஹோல் கிட்ட வரக்கூடிய அந்த அகலம் எல்லாம் நம்ம கரெக்டா வச்சுக்கணும். அப்போதான் நமக்கு பர்ஃபெக்டா இது நிற்கும். குழந்தைங்களுக்கு குத்துது கொலையுதுன்னுவாங்க, அதுக்காக கொஞ்சம் லூஸா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த சைடு டைட்டா ரொம்ப தைக்க கூடாது, அதுதான் மெயினா பார்க்கணும். ஏன்னா நம்ம ஹூக்கு வைக்க போறோம், நாட் வைக்கிறதா இருந்தா நமக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். ஹூக்குனா கரெக்டா நமக்கு இருக்கணும். ஒரு 1/2 இன்ச் லூஸா இருந்தா பரவாயில்ல, அதான் நான் சொல்ல வரேன். இந்த ப்ளீட்டட் எல்லாம் ரொம்ப அருமையா நிக்குது பாருங்க. இந்த சேலை தான் ரொம்ப ஸ்டிஃபா நல்லா அருமையா இருந்துச்சு. இந்த மாதிரி டிசைனுக்கு சூட்டபிளா இருந்துச்சு இந்த சேலை. பேக் சைட்ல இப்படி எலாஸ்டிக் வச்சிருக்கேன், சைட்ல ஹூக் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சிருக்கேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்களுக்கு நிறைய ரெடிமேட் ஷாலுங்க கிடைக்குது, அதாவது தாவணிங்க. அது பிடிக்கலன்னா நீங்க பிளெயின் நெட்டு ஆர்கன்சா துணி பிளெயினா வாங்கி சைட்ல நீங்க லேஸ் கொடுத்துட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு எது சூட்டபிளா இருக்கோ கோல்டன் கலர் லேஸ் இல்லைன்னா காப்பர் கலர், சில்வர் கலர் எந்த லேஸ் வேணாலுமோ நீங்க வந்து சைட்ல அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. பாருங்க இது 2 குட்டீஸ் குழந்தை. முன்னாடி பார்டர் இப்படி வச்சிருக்கேன் பாருங்க. பேக் சைட்ல தான் ஒரு குழந்தைக்கு சின்ன பார்டர் வந்துச்சு. சின்ன குழந்தைங்களுக்கு தாவணி இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய டிசைன்ஸ்ல போட்டுக்கிட்டு இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் நடுவில் நோன்பு வந்ததுனால அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நான் வீடியோஸ் சரியா போடலை. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் ட்ரை பண்ணி நான் ரெகுலராக வீடியோஸ் போடுறேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இந்த கஸ்டமர் வந்து என்கிட்ட ரெகுலராக தைக்கிற கஸ்டமர்ஸு. நிறைய நான் டிசைன்ஸ் போட்டிருப்பேன், ஃப்ராகுங்க, லெஹங்கா சோரி, வெஸ்டர்ன் ட்ரெஸ் இதெல்லாம் இவங்க தான் எனக்கு ரெகுலராக தைப்பாங்க. இந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட நம்ம நிறைய டிசைன்ஸ் நம்ம வந்து தைக்கும் போது ஒரு அனுபவம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு எப்படி இது தைக்க போகிறோம்னு சொல்லி ஃபஸ்ட்டு இருக்கலாம். ஆனால் போக போக அது நம்ம சரியாக நம்ம தைக்க தைக்க நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அசால்ட்டாக நான் இப்போ தைச்சிடுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் நான் பழகிட்டேன். நானும் சின்ன வயசுலேருந்தே தைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். நிறைய டிசைன்ஸ் நான் பழகுறதுனால இப்போ எனக்கு கஷ்டமாக தெரியல, சிம்பிளாக இருக்கும் எனக்கு இப்போ தைக்கிறதுக்கு. இதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஸ்டார்டிங்கில் மாதிரி இருந்துச்சு. ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் எதுக்குமே தளராமல் ட்ரை பண்ணுங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்களாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்காச்சும் உங்ககிட்ட இருக்கிற துணியில் ஒரு சேலை துணியில் ஏதாச்சும் ஒன்று குழந்தைங்களுக்கு தைச்சி தாங்க. அப்படியே உங்களுக்கு கஸ்டமர் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு குட்டி பாப்பா வேர் பண்ணும்போதும் நல்லா இருக்கே ட்ரெஸ் எங்கே வாங்குனீங்கன்னு கேட்கும் போதே இல்லை இன்னார் எங்களுக்கு தைச்சி தந்தாங்க, அவங்க நல்லா அழகாக தைப்பாங்கன்னு சொல்லும் போது நல்லா இருக்கே நானும் தைக்கேன்னு சொல்லி இப்படி உங்களுக்கு கஸ்டமர் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி லெஹங்கா சோலி இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீட்டட்ஸ் பாருங்க, நான் 1 இன்ச்சில் ப்ளீட்டட் வச்சுருக்கேன், 1.25 இன்ச்சில் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளேயும் 2 மடங்கு துணி போகும். ஸோ இப்போ 1 இன்ச் துணி வச்சோன்னா ஒரு ப்ளீட்டுக்கு 2 இன்ச் துணி உள்ளே போகணும். ஸோ 3 இன்ச் துணி ஆகும். அதுக்கப்புறம் எலாஸ்டிக்கு துணி எக்ஸ்ட்ரா விடுவோம். இப்போ 22 இன்ச் இடுப்புனா அப்போ உள்ளே கொடுக்கக்கூடிய 2 மடங்கு துணி சேர்த்தோன்னா 66 இன்ச் வரும். ஸோ நம்ம எலாஸ்டிக் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமோ அதுவும் சைடில் தைக்கிறதுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அதுவும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டு ஸோ அதை இன்ச்சஸை நம்ம அப்படியே வந்து மீட்டர் கணக்கில் அளந்து பார்த்துக்கணும். 40 இன்ச்சுக்கு 1 மீட்டர் போது நம்ம அது எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிட்டோம்னா நம்ம கரெக்டாக வந்துடும். பாருங்கள் இது ரவுண்ட் நெக் தான் நான் வச்சுருக்கேன் சிம்பிளாக. பேக் சைடில் போ வச்சு தைச்சிருக்கேன். அண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ப்ளீட்டடை பாருங்கள், ஒரு 2.5 இன்ச்சில் வச்சுருக்கேன். ஃபுல்லாக அயன் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன்.
இப்படி ஒரு 5-6 ப்ளீட்டட் வச்சா நமக்கு சரியா இருக்கும். ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம கம்மி கூட பண்ணிக்கலாம். அந்த ப்ளீட்டட் சைடு இருக்கக்கூடிய அந்த வெயிட் பாருங்க அப்படியே சாயுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக்கும் நம்ம கட் பண்ணணும். இதுதான் இதோட அவுட்லுக். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குட்டீஸும் வேர் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதுதான் அந்த லைட் ஸ்கை ப்ளூ கலர் சாரியில தைச்ச அக்கா தங்கச்சியோட ட்ரெஸ்ஸுங்க. இது சின்ன பாப்பா, இது அவங்களுடைய அக்கா. அது லைட் ப்ரௌன் கலர்ல தைச்ச சாரி. இது தனியா பிக் இல்லை, ஸோ குரூப்பா ஃபோட்டோல இருந்துச்சு. ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.